ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாங்க. இட்லி வெந்துட்டு இருக்கு, சூப்பராக வெந்துடுச்சு. இதெல்லாம் தான் நம்ம மாவு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாவு தாங்க. முருங்கைக்காயும் பருப்பும் போட்டு ஒரு சாம்பார், தேங்காய் அரைச்சி ஊற்றி. இது என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம வந்து காலிஃப்ளவரு ஒரு வத்தல் மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அது நைட்டு சும்மா ஒரு பொரிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பொரிச்சுங்க. எவ்வளோ வந்து குட்டி குட்டியாக இருக்கு இல்லைங்களா, பாருங்களேன். பொரிச்சது இது காஞ்சி போயிட்டு நம்ம வத்தல் போட்டது எவ்வளோ இதாக இருக்குது. இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கறி மசால் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி தெளித்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு கிளூண்டு இருக்கு இல்லைங்களா, எண்ணெயில் போட்ட உடனே அந்த காய் எவ்வளோ பெருசாக எடுத்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து குழம்புல இப்போ வறுக்கிறம்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அதுவும் வந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ரொம்ப சின்னதாகிடுது இல்லைங்களா குழம்புல செய்யும்போது காலிஃப்ளவரு. ஆனால் இது அப்படி ஆகலைங்க. நம்ம வந்து அந்த இது பண்ணும்போது பாருங்கள் குட்டியோண்டு இருக்கும். இது ஒரு கிளைகள் அப்படியே பொரிச்ச உடனே நம்ம வந்து அந்த பச்சை காய் எப்படி இருக்கோ அதே மாதிரி பெருசாகிடுதுங்க. இது நான் வறுத்து சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. நைட்டு கீரை குழம்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, நேற்று கீரை குழம்பு வச்சது இருந்ததுன்னு, அந்த மாதிரி அந்த குழம்புக்கு தொட்டு சாப்பிட்டேன். பாவக்காயும் இருந்துச்சு, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுங்க. சூப்பராக இருந்தது. இதோட நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஏதாவது கொஞ்சோண்டு போட்டு, நான் கார்ன்ஃப்ளவரு சும்மா அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாங்கியத்துக்கு தாங்க போட்டேன். ஆனால் நீங்கள் போட்டு இந்த மாதிரி வத்தல் பண்ணி வச்சுக்கிட்டா ரசம் சாத்துக்கு, தயிர் சாத்துக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம மசால் குழம்பு வைக்கிறதா இருந்தால் கூட மசால் குழம்புக்கு நம்ம இந்த மாதிரி குருமாவாக வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். சும்மா சாயங்காலத்துக்கு கொஞ்சோண்டு பருப்பு போட்டு தேங்காய் கம்மியாக போட்டு புளி சேர்த்தாமல் மசாலா ஐட்டமாக இஞ்சி போடலைங்க, பூண்டு மட்டும், சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் நிறைய வணக்கி விட்டு அப்படியே அரைச்சி ஊற்றல, வணக்கி விட்டு தேங்காய் மட்டும் கொஞ்சோண்டு அரைச்சி ஊற்றினேன், அவ்வளோதான். காயை நல்லா வணக்கி விட்டு தக்காளி போட்டு இந்த தேங்காயும் நம்ம அரைச்சி ஊற்றுனதும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சட்னிங்க. இந்த சட்னியில் வந்து எப்பயும் போடுற மாதிரி தாங்க. கொஞ்சோண்டு 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தேங்காய் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு பொட்டுக்கல் போட்டு கொஞ்சம் உப்புக்கல் போட்டு அரைச்சிட்டு, இன்றைக்கி புளி போடலைங்க, எல்லாமே புளி போடாமல் தான் செஞ்சுருக்கிறேன். மாவு நம்ம ரெடி பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணி மாவு தாங்க. நம்ம செடியில் விட்டு பூவு நேற்று நான் ஃபோட்டோ எடுக்கலைங்க, பூவை பறிக்கலை, கடையிலே பூ கொண்டு வந்துட்டாங்க, அதனால் இன்றைக்கி பறிச்சிருக்கிறேன். மொட்டு நிறைய இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது வந்து எனக்கு வந்து திருப்தியாக இருக்குங்க. நம்ம வந்து டெய்லி பூ வாங்கிறத விட நம்ம செடியில் விடுறத நம்ம மனசார பறித்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் எனக்கு பார்க்குறவங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் நமக்கு இது வந்து பெருசாக தாங்க தோணும். மதியானத்துக்கு என்ன பாருங்க, அந்த கீரை குழம்பு கூட இருக்குது மதியானத்துக்கு. இது நம்ம செடியில் நம்ம கைப்படியாக செஞ்சது, நம்ம வந்து ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. சாதம் இருக்குங்க, தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், எல்லாம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாதத்தை வந்து நான் தயிர் போட்டு மதியானத்துக்கு சாப்பிடுவேங்க. எப்போவுமே வந்து அதிகமாக எதுவுமே எனக்காக நான் வேண்டான்னும் போது தான் ஒதுக்கி வைப்பேனே தவிர, நார்மலாக இருக்கும்போது நான் எதுவுமே வந்து நல்லா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்குவோங்க. இந்த அப்பளத்தை கூட பொரித்து எடுத்துகிட்டு போயிடுவேன், பட் வந்து காய பொரிக்கலை இன்றைக்கி. அது இருக்கட்டும், நாளைக்கு வந்து அதை
வேறு ஏதாவது காய் போட்டு கொஞ்சம் இன்னொரு மெத்தட் செய்யலான்னு சொல்லி எடுத்தாங்க. அதை அப்படியே வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம வெயிலாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க சாப்பிட்லாம் மக்களே. பாய். தம்பி வந்துட்டு அப்படி அவங்களுக்கு வந்து அவன் வந்தானா அவனே தோசை ஊற்றிக்குவான். நமக்கு இட்லி, அவ்வளோதான். பாய். வாங்க சாப்பிட்லாம்.